அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு பயிற்சி குழு ஜண்டா முண்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஜாலக்காமுடைய அனுகிரத்த ஆசீர்வாதத்திலும் மாந்திரிக கிளாஸ், மாந்திரிக பயிற்சி ரொம்ப சிறப்பாக, ரொம்ப விமர்சையாக, அழகாக, லட்சணமாக பயிற்சி போயிட்டுருக்குது. நேற்று 25ஆம் தேதி கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து 10:45 வரையும் ஆன்லைன் கிளாஸ் இருந்து தெருக்கி விட்டுருக்குறோம். ஸோ மாந்திரிகத்து சம்பந்தமான விஷயங்கள், அடிப்படைகள், கலாச்சாரங்கள், நம்மளுடைய புராணங்கள் படியும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாந்திரிகத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி 1 by 1 அடுக்கு மொழியாக அடுக்கடுக்காக கொடுத்துட்ருக்குறேன். இப்போ குழுவில் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஐயா, இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதே இல்லை, நான் பார்த்ததும் இல்லை, புதுவிதமான அனுபவங்கள் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நானாக சொல்கிறத விட அவங்க எனக்கு கொடுத்த அந்த ஃபீட்பேக், அவங்களுடைய கருத்துக்கள், அது கீழே மாணவருடைய கருத்துக்கள்னு சொல்லி யூடியூப்பில் கீழே போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு மாணவர்களும் சொன்ன கருத்துக்களை அதை நான் பொதுமக்களுக்காக, விழிப்புணர்வுக்காக அதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுடைய பர்மிஷன் கேட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இது 20/2/2026 தீட்சை வாங்கின நபர்கள் கொடுத்தவுடைய ஒரு கருத்துக்கள். சரியா? இப்போ நிறைய பேர் ஐயா என்னால் குரு காணிக்க கொடுக்க முடியல, எனக்கு நேரம் சரியில்லை, ஐயா என்னால் வரக்கூடிய சூழ்நிலை அமையல, ஐயா வீட்டில் உள்ள சூழ்நிலை அமையல, அதனால் என்னால் வர முடியல, எனக்கு திரும்பவும் குரு தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை மறுபடியும் ராமேஸ்வரம் குரு தீட்சை கொடுக்க போகிறேன். ஸோ இது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 15ஆம் தேதி 3வது மாதம் 2026, இன்னைக்கு தேதி 26/2/2026. ஸோ இதில் ஒரு 4 நாள், அதில் ஒரு 14 நாள், மொத்தம் 18 நாள், ஏறக்குறைய 2 வாரம் முழுசாக இருக்குது. சரிங்களா? இப்போ யாராவது மறுபடியும் மாந்திரிக பயிற்சி எடுக்கணும், குரு தீட்சை வாங்கணும், கலையை கற்றுக்கணும்னு எண்ணங்கள் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்டாயம் என்னுடைய நம்பருக்கு, கீழே வர டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லித்தரேன். மறுபடியும் இந்த மாந்திரிகத்தை எப்படி நடத்துகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஓரலாக, அதாவது முழுசாக நான் யூடியூப்பில் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் தேவ ரகசியம். என்னுடைய நண்பர்களுக்கு வெளிப்படையாக ஒரே அடியில் தேங்காய் உடைக்கிற டப்பு 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 டப்புன்னு தெறிக்கி விட்டுட்ருக்கோம். காலையில் எங்கள் நம்பர் சொன்னார், எதுவாக இருந்தாலும் கேளுங்க கேட்கறதுக்கு வழியெல்லாம் எல்லாம் பதில் சொல்லிட்டா எப்படியா நாங்கள் கேள்வி கேட்குறதுனா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நான் சொல்லித்தர விரும்புகிறேன். எனக்கு ஒரே லட்சியம், ஒரே வெறி, ஒரே ஆசை. நான் கற்றுக்கிட்டு இருக்க என் கலையை என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய அண்ணன்மார்களுக்கு, என்னுடைய சக மனிதர்களுக்கும், இந்த கலையை கற்றுக்கிற ஆர்வலுக்கும், சகோதர சகோதரிக்கும் கண்டிப்பாக நான் கற்றுத்தரேன், கற்று தந்து தீருவேன். இதில் சில மந்திரவாதிகள்லாம் அதை கற்றுக்கக்கூடாதுன்னு சரியாக ஒரு மோட்டிவேஷனு, என்னை நீ சொல்லித்தர, உனக்கு அது தெரியுமா, இதை தெரியுமா, என்னடா நாங்கள் தான் பயிற்சியில் போய்கிட்டு இருக்கோம், அப்புறம் இன்னுமே அது தெரியுமா, இது தெரியுமான்னா, வேணா உனக்கு தெரியுமானோ சரிடா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க. இப்போல்லாம் கணபதி உபாசனையிலலாம் உள்ள பயிற்சியில் வராங்க. வரக்கூடிய 3ஆம் தேதி பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3/3/2026 பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அட என்னடா தீட்சை போட்டாலும் 20/2/2026ன்றான். இப்போ பயிற்சி என்னடான்னா மறுபடியும் 3/3/2026ன்றான். அடுத்த தீட்சையும் 3/15/3/2026 தீட்சை, குரு தீட்சை கொடுக்க போகிறோம். ஸோ அரிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? மந்திரத்துடைய தெளிவு பெறலையா, அது விளக்கம் தெரியலையா, ஸோ மாந்திரியத்தை பற்றி உங்களுக்கு உண்மைத்தன்மை புரியலையா, உங்களை குருமார்கள் ஏமாத்திட்டாங்களா, பெரிய புஸ்தகத்தை கொடுத்து வீட்டில் கொடுத்து பத்திரமா வச்சு சொன்னாங்களா, இல்லை குடியை கொடுத்து அதை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க சொன்னாங்களா, இல்லை வேற ஏதாவது போய் இங்கிலீஷாவும் அகோர மகார வீரகலா அப்படின்னு சொல்லி ஏதோ மந்திரத்தை கொடுத்து அதே படிக்க சொன்னாங்களா, இதையெல்லாம் படித்து நீங்கள் அந்த நல்ல நிலைக்கு வந்துட்டீங்களா, இல்லை மாந்திரிகத்தை சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை எதுவுமே தெரியாமல் சீர்கட்டு இருக்க இல்லை கீழே போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற இந்த லால நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்களா. அதனால உங்களுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு. இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, பயிற்சிக்கு தீட்சை வாங்கி கிளாஸ் அட்டன் பண்ணி போயிட்டு இருக்காங்க என்னுடைய நண்பர்கள். இதில் ஒரு சில பேர் திடீர்னு ஐயா இல்லை நீங்கள் எப்போனா தீட்சை கொடுங்க, நாங்கள் உள்ளார கிளாஸுக்கு வரோன்னு சொல்லி அதிரடியாக உள்ள கிளாஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மீண்டும் நான் ராமேஸ்வரம் போகிறேன். என்கிட்ட இருக்கிற 4 நண்பர்களோ 5 நண்பர்களோ இல்லை 10 பேரோ 20 பேரோ இருக்கிற அந்த நண்பர்களை தெளிவாக, விளக்கமாக, துல்லியமாக, சூட்சமத்திலே அதிசூட்சமாக வித்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நேற்று இடைவிடாமல் 2.5 மணி நேரம் நான் கிளாஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் சாதாரணமாக நான் வீடியோக்களில் வந்தாலே
1 மணி நேரம் குறைஞ்சது இல்லாமல் அடித்து தள்ளிடுவேன். நேற்று நல்ல ஒரு குருன்றா என்ன, இந்த குருவை பற்றினுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன். மாதாபிதா குரு தெய்வம் இதை பற்றி என்ன, எதுக்காக குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ என்னுடைய குழுவில் எல்லாரும் ஹாப்பியாக ஆனந்தமாக இருக்காங்க. அடுத்தது நம்ம மாந்திரிகத்தை இன்னும் நிறைய கற்றுக்க போகிறோங்கிற ஆர்வங்கள் ஆவல்களோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மற்ற இன்னும் புதுசாக வர நபருக்கும் கண்டிப்பாக நான் வித்தையை கற்றுத்தர கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நீங்களும் தயாராக வாங்க, கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு நான் கத்தறிகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலக தெய்வம் நமக.